குண்டா சோறு கூட பத்தாதுங்க. இப்படி ஒரு மீன் குழம்பு வச்சிங்க சாப்பிட்டிங்கன்னா சத்தியமாக இன்னும் போடு போடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் ஒரு குண்டா சோறு பத்தாதுன்னு. மணக்க மணக்க மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கங்க, சோம்பு வெந்தயத்தை போட்டு தாளிச்சுக்கோங்க. நாங்கள் மோஸ்ட்லி கடுகு யூஸ் பண்ண மாட்டோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேனுங்க. ஏன்னா என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேங்க. 4 பச்சை மிளகாயை கீரி அதில் சேர்த்துக்கலாம். நுனியில் மட்டும் கீருங்க, ஃபுல்லாக கீராதீங்க, ரொம்ப காரமாகிடும். இப்போ நல்லா வதக்கி விட்டோன்னே நான் 2 நாட்டு தக்காளியை அதோட சேர்க்குறேங்க. புளிப்பு நல்லா இருக்கும். இதுவே பெங்களூர் தக்காளியாக இருந்துச்சுன்னா 4 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா நைஸாக வதக்கிடுங்க. அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணேன், மீன் வாங்கும்போதே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிட்டேங்க. அதை கரைச்சி அதில் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச தூளே போட்டாச்சுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டுட்டு ருசிக்கேற்ற மாதிரி உப்பையும் போட்டு கலந்து விட்டாச்சுங்க. இப்போ கூட்டி வச்சுருக்க குழம்ப வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போனோடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மீனை அலசி வச்சுருக்க மீன் எந்த மீனாக இருந்தாலும் இப்படியே வைங்க, போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி மத்தி மீன் எடுத்துருக்கோம். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுங்க. 1/2 கிலோ தான் வாங்கியிருந்தோம், ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த மீன் இப்படி பக்குவமாக குழம்பு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. கழுவி வச்சுருக்க மத்தி மீனை எடுத்து இப்போ குழம்புல போட்டாச்சுங்க. நல்லா அது ரொம்ப போட்டு கிண்டவும் கூடாது, ஃபுல் ஸ்பீடில் வச்சு அடுப்பை எரிக்கவும் கூடாதுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணியிருக்க டப்புன்னு. ஏன்னா அந்த சூட்டுலேயே அந்த மீனை அழகாக வெந்து போயிடும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மணக்க மத்தி மீன் குழம்பு தயாருங்க. இது இன்றைக்கி வச்சதை விட நாளைக்கு மறுநாள், அதாவது நாள் வச்ச மீன் குழம்பை விட மறுநாள் சாப்பிடுவோம் பாருங்கள். இட்லிக்கு தோசைக்கும் அப்பா அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஈஸியான ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.